பங்களாதேஷ் அணியை சுத்து போட்டு சுலுக்கு எடுத்திருக்காங்க போலிங்ல. பேட்டிங்ல சொல்ற அளவுக்கு இந்திய அணி பெருசாலாம் அடிக்கல. அபிஷேக் சர்மாவை தவிர்த்து மற்ற இருக்கக்கூடிய வீரர்கள் எல்லாருமே இந்த இடத்துல சொதப்பி இருக்கிறாங்க. அதுலயும் இந்த ஆர்டரை மாத்தி மாத்தி இறக்குனதுனால கடைசியில் அக்சார் பட்டேலை உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அவர் 10 பால் விளையாடி 7 ரன் மட்டும்தான் அடிச்சாரு. கடைசி வரைக்கும் ஏன் சஞ்சு சாம்சனை வெளியே உட்கார வைக்கணும்? இந்த மாதிரியான கேள்விகள்லாம் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாம பங்களாதேஷ் அணி டாஸை வின் பண்ணி இந்த இடத்துல பேட்டிங் எடுக்கல, போலிங் எடுத்திருக்காங்க. இதற்கான காரணம் பனிப்பொழிவு தான். அதனால செகண்ட் ஹாஃப்ல போலிங் வீசுறவங்க கண்டிப்பா ரன்னை வாரி கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கையில எடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில இந்திய அணி பெரிய ஸ்கோரை இன்னைக்கு நிர்ணயிக்க போறாங்க. ஆசிய கோப்பையில யாருமே நிர்ணயிக்காத ஒரு ஸ்கோரை இந்த இடத்துல நிர்ணயிக்க போறாங்கன்னு நினைச்சா கடைசியில 168 மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. ஆனா தொடக்கத்துல போற போக்க பார்த்தா கண்டிப்பா 200 தொடும் தான் எல்லாருமே நினைச்சோம். ஏன்னா அபிஷேக் சர்மாவும் கில்லும் கடைசி வரைக்கும் அவுட்டே ஆகல, பவர் பிளே முடிகிற வரைக்கும். அப்படி இருக்கிற நிலைமையில 72 ரன் அடிச்சிருக்காங்க. ஆசிய கோப்பையில பவர் பிளேக்குள்ளார 72 அடிச்ச ஒரே அணி எதுனா இந்திய அணி மட்டும் தான். அந்த வகையில ஃபர்ஸ்ட் 3 ஓவர்ல 17 ரன் மட்டும் தான். ஏன்னா இது புதிய பிட்ச்ல ஆகையனால களம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சோதிச்சு பார்த்திருக்காங்க. இது அபிஷேக் சர்மா போட்டி முடிந்த உடனே பேட்டியிலே சொல்லியிருக்காரு. முதல்ல பந்து எப்படி வருது, எந்த மாதிரி சுழலுதுன்னு எங்களுக்கு தெரியல, ஆகையினாலதான் 3 ஓவர் வரைக்கும் நிதானமா ஆடணும். அந்த நிதானத்தை கடைபிடிச்சிட்டு ஒரு பக்கம் பந்து எந்த மாதிரி எல்லாம் திரும்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் 3 ஓவர்ல 4th கியரை போட்டு ஆக்சலேட் பண்ணிருக்காங்க. அதனால அந்த இடத்துல 72 ரன் கிடைச்சிருக்கிறது. அப்படி ஃபர்ஸ்ட் 3 ஓவர் யார் வீசினாங்கன்னா தன்சீம் ஹசன் வீசி இருக்காரு. 2 ஓவரை சேர்த்து 13 ரன் தான் கொடுத்திருக்காரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஓவரும் 3rd ஓவரும். அதே மாதிரி 2வது ஓவர்ல நசூம் அஹ்மத் வந்தாரு. ஒரே ஒரு 7 ரன் மட்டும் தான் கொடுத்தாரு. இதன் அடிப்படையில 3 ஓவருக்கு 17 போச்சு. சரி, இதுக்கப்புறம் கட்டுப்பாடோட வீசுவாங்க போல. இந்த போட்டி தொடங்குறதுக்கு முன்னாடி எங்க கிட்டயும் ஸ்பின்னர் இருக்கிறாங்க. நாங்களும் இந்தியாவை ஒரு அணியெல்லாம் பார்க்கல. அவங்களும் காலப்போக்கில் எப்படி ஒரு அணி அங்க கூட விளையாடுறாங்களோ அதே மாதிரி தான் நாங்களும் விளையாட போறோம். அது பலம் வாய்ந்த அணிலாம் நாங்க நினைக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு மெஹதி ஹாசன் சொல்லி இருந்தாரு. ஆனா இங்க பார்த்தா சொன்ன மாதிரியே 3 ஓவர் அப்படிதான் செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் 3 ஓவர் தான் தெரிஞ்சது இந்த இடத்துல இவங்க பொறுமை காத்தது பயந்தெல்லாம் இல்ல, எப்படி வருதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்லிட்டு. ஆனா அதுக்கடுத்து 3 ஓவர்ல முஸ்தபிசர் ஓவர்ல 17 ரன் அடிச்சாங்க. அதே மாதிரி புதுசா சைஃபுதீன் வீசினாரு. நீ தானப்பா எங்களுக்கு தேவை, புதுசா வரவங்க எல்லாம் எப்படி அடிக்கணும்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அபிஷேக் சர்மா 5 அடிச்சிருப்பாரு. அதன் மூலமா அந்த ஓவர்லயும் ஒரு 17 ரன் வந்திருக்கும். நசூம் அஹ்மத் தொடக்கத்துல 7 ரன் தானே கொடுத்தாரு. அதற்கடுத்து வீசின ஓவர்ல 21 ரன் கொடுத்திருப்பாரு. மொத்தமா 72க்கு 0 விக்கெட். 17 போக மற்ற இருக்கக்கூடிய ரன்கள்லாம் 3 ஓவர்ல அடிச்சிருக்காங்க இந்திய அணி. ஆனா இந்த இடத்துல பிரேக் த்ரூ ஒன்னு நடந்தது. ரிஷாத் வந்தாரு. ரிஷாத் ஹுசைன் உள்ள அதாவது 7வது ஓவர்ல உள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. இந்த கில்லும் அபிஷேக் சர்மா மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சிருந்தாங்களே, அந்த பார்ட்னர்ஷிப்பை உடைச்சு 19 பாலுக்கு 29 ரன் அடிச்சிருந்த கில்ல கேட்ச் அவுட் ஆக்கி 6 அடிக்க முயன்றாரு. அந்த இடத்துல கேட்ச் அவுட் ஆக்கி அவரை வெளியே அனுப்பியாச்சு. அதே மாதிரி அடுத்து 9வது ஓவர்ல மீண்டும் சிவம் துபே 6 அடிக்க முயன்றார். ஏன் இந்த இடத்துல சிவம் துபே வந்தாரு? இந்த இடத்துல ஸ்கை தானே வந்திருக்கணும். ஆனா காரணம் இருக்கு. ஏன்னா ரன்கள் அதிவேகமாக சென்று கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்துல ஸ்பின் பவுலிங் கொடுக்குறாங்க. ஸ்பின்னுக்கு எதிராக ஆறுசாமி செமையா அடிப்பாருன்னு சொல்லிட்டு தான் அவரை உள்ள அனுப்புனாங்க. ஆனா அவர் ஏமாத்திட்டாரு. 3 பாலுக்கு 2 ரன் மட்டும் அடிச்சு 10 ஓவருக்கு 96க்கு 2 விக்கெட் இழந்திருக்கிறது இந்திய அணி. ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்கு பவர் பிளேக்குள்ளார 72 அடிச்சாங்க. அதற்கடுத்து 4 ஓவர் 24 பாலுக்கு 24 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இங்க கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. ஆகையினால 96க்கு 2 விக்கெட் இழந்தாச்சு. ஆனா அபிஷேக் சர்மா 8வது ஓவர்லயே 25 பாலுக்கு 50 அடிச்சு முடிச்சிட்டாரு. அங்கேயே 50 அடிச்சிட்டாரு. ஆக மொத்தம் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு 50, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பங்களாதேஷுக்கு எதிராக இன்னொரு 50. 11வது ஓவர்ல கூட 15 ரன் அடிச்சாரு. இப்படியே போய்கிட்டு இருந்தா கண்டிப்பா ரன்னை கட்டுப்படுத்த முடியாதுன்னு எந்த இடத்துல தப்பு நடந்துச்சுன்னே தெரியல இந்தியாவின் சார்பாக. ஏன்னா இலக்கு 190 200 போயிருக்கணும். ஆனா கட்டுப்படுத்திட்டாங்க பங்களாதேஷினுடைய பவுலர்கள். எந்த இடத்துல மாற்றம் நடந்திருக்குன்னா 12வது ஓவர் முஸ்தபிசர் வந்தாரு. இவர் வந்த உடனே எக்ஸ்பீரியன்ஸை காட்டி கட்டுப்படுத்திட்டாரு. எப்படின்னு தெரியுமா? இந்த இடத்துல ஃபர்ஸ்டே ஒரு ரன் அவுட் எடுத்தாரு அபிஷேக் சர்மாவை. ஸ்கையினுடைய தப்பு தான். அதே மாதிரி கடைசி பந்துல ஸ்கையுடைய கேட்சை கீப்பர் பிடிச்சிட்டாரு ஜாக்கர் அலி. இதன் மூலமாக இந்த இடத்துல 4 விக்கெட் விழுந்தாச்சு. கிட்டத்தட்ட 114க்கு 4 விக்கெட் காலி. இப்ப இங்கிருந்து மாற்றம் தான் ஏற்பட்டு இருக்கிறது. அதாவது இந்த இடத்துல முஸ்தபிசர் ஓவர்லயே ஆரம்பிச்சிருச்சு. ரன் அந்த இடத்துல கம்மியா தான் போயிருக்கு. ஆனா மொத்தமா இந்த இடத்துல அபிஷேக் சர்மா எவ்வளவு அடிச்சிருக்காருன்னா 37 பாலுக்கு 75 ரன் அடிச்சிருக்காரு. மொத்தமா 6 4 5 6 அடிச்சு பங்களாதேஷினுடைய பவுலர்களை பந்தாடி இருப்பாரு. ஆனா 15வது ஓவர்ல மீண்டும் ஒரு விக்கெட் விழுந்தது. திலக் வர்மா 7 பாலுக்கு 5 அடிக்கும் போது தன்சீம் ஹசனுடைய ஓவர்ல 6 அடிக்க முயன்றார். ஏன்னா 7 பாலுக்கு 5 ரன் தான் இருக்குது, கண்டிப்பா ரன் ரேட்டை உயர்த்தணும் அப்படின்ற ஒரு இலக்குல தான் அவரும் ஆட வந்தாரு. ஆனா ஈஸியா கேட்ச் அவுட் ஆகி அவரும் வெளியே போயிட்டாரு. இந்த இடத்துல அடுத்ததா யார் வரணும்னு நினைப்பீங்க?
சஞ்சு சாம்சன் தானே வந்திருக்கணும். ஆனா இந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா வந்தாரு. ஹார்திக் பாண்டியாவும் அக்சார் பட்டேலும் சேர்ந்து 5 ஓவர் 30 பாலுக்கு 2 பேரும் சேர்ந்து 38 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இதுல ஹார்திக் பாண்டியா மட்டும் 28 பாலுக்கு 38 அடிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் அக்சார் பட்டேல் 15 பாலுக்கு 10 அடிச்சிருக்காரு. கடைசி ஓவர்ல கடைசி பால்ல ஹார்திக் பாண்டியா விக்கெட் ஆகி இருக்காரு. ஆனா 15வது ஓவர்ல தான் கடைசியா விக்கெட் விழுந்தது. 5 விக்கெட் விழுந்துச்சுல, அதோட லாஸ்ட். அதுக்கு மேல விக்கெட்டே விழல. கடைசி நேரத்துல கடைசி பால்ல தான் வந்து விக்கெட்டே விழுந்தது. இதன் மூலமாக 168க்கு 6 விக்கெட் இழந்திருக்காங்க. அதாவது தொடக்கத்துல 72 இருந்தது. அதுக்கப்புறமா 14 ஓவருக்கு 96 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. இலக்கு பெருசா 190 200 போகும் நினைச்சா இந்த இடத்துல 168க்கு 6 விக்கெட் விழுந்து இந்திய அணி தடுமாறி போச்சு. சரி, ஓகே. அப்போ தடுமாறி போற அளவுக்கு பங்களாதேஷ்ல எந்தெந்த பவுலர்கள் எவ்வளவு ரன் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஹசன் ஷாகிப் 4 ஓவர் வீசி 29 ரன் கொடுத்து 1 விக்கெட் மட்டும் எடுத்திருக்காரு. நஜூம் அஹ்மத் 4 ஓவர் வீசி 34 ரன் கொடுத்திருக்காரு. அதே மாதிரி முஸ்தபிசர் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர் 4 ஓவர் வீசி 33 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சைஃபுதீன் 3 ஓவர் வீசி 37 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ரிஷாத் ஹுசைன் வந்து 3 ஓவர் வீசி 27 ரன் விட்டு கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. சைஃப் ஹசன் வந்து 2 ஓவர் வீசி 7 ரன் கொடுத்திருக்காரு. இவ்வளவுதாங்க மொத்தமா அவர்கள் கொடுத்த ரன்களே. இப்படி கட்டுப்படுத்தி வீசி தான் 168 கொடுத்திருக்காங்க. ஸ்ரீலங்கா கிட்ட எப்படி ஜெயிச்சாங்களோ அது மாதிரி இந்தியா கிட்டயும் போராடி ஜெயிக்கணும்ன்ற ஒரு முடிவுல தான் அவங்களும் பேட்டிங் வருவாங்கன்னு நினைச்சா, ஆனா வந்த மாதிரி ஓபனிங்ல ஒரு தொடக்கம் இருந்தது. இங்க பங்களாதேஷ் மாதிரி அணியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவை எப்படியாச்சும் ஜெயிக்கணும், ஏன்னா பலமான அணி, நல்லா விளையாடுறாங்க, அவங்களை எப்படியாவது தோக்கடிச்சிட்டு நம்மளுடைய அணியை தலை தூக்க வைக்கணும் தான் போராடுவாங்க. ஆனா இந்திய அணி வீரர்கள்லாம் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்களே கிடையாது. தான் திறமையை விட, அதாவது அடுத்தவங்க திறமையை விட தான் திறமை தான் பெருசுன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும்ன்றதுக்காகவே ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டு விளையாடுறாங்க. அப்படி போட்டி போட்டு விளையாடும் போது அசால்ட்டா வெற்றின்றது ஈஸியா கிட்டிடுது. ஏன்னா இந்த இடத்துல போராட்டம் என்னன்னா வாய்ப்பு தான். யாருக்கு டீம்ல இடம் கிடைக்கும், யாருக்கு டீம்ல இடம் கிடைக்காது. அப்போ ஒரு மேட்ச்ல நம்ம ஃபால் ஆனா கூட ஈஸியா தூக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் உள்ள இருக்குது. இங்க பங்களாதேஷ் மாதிரி அணி வீரர்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்க, இந்தியா பலம் வாய்ந்த அணி, இந்தியாவை எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும், நாம தலை நிமிரணும் தான் நினைப்பாங்க ஒட்டுமொத்த வீரர்களும் சேர்ந்து. ஆனா இந்திய வீரர்கள் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல. தான் திறமை அவன் திறமையோட பெருசு, எனக்கான வாய்ப்பு இங்க இருக்கணும், ஒரு போட்டியில தவறுதலா நடந்துகிட்டா கூட அவங்களுடைய வாய்ப்பு பறி போயிடும் அப்படின்ற நிலைமை இருக்கும் பொழுது போட்டிக்கு போட்டி போடும்போது என்ன ஆகும், வெற்றி ஈஸியா கிட்டிடும். அந்த வகையில இந்த இடத்துல வெற்றிக்காக விளையாடல, தான் வெற்றிக்காக இந்த இடத்துல ஒவ்வொருத்தரும் விளையாடிட்டு இருக்கான். ஏன்னா வாய்ப்பு ஈஸியா பறி போயிடும். அந்த மாதிரியான நிலைமையில தான் இந்தியாவினுடைய பிசிசிஐயும் உள்ளது, தேர்வு குழுவும் உள்ளது, கோச்சரும் உள்ளார். இங்க பங்களாதேஷ் அணி வீரர்கள் ஒட்டுமொத்த வீரர்களுமே என்ன நினைப்பாங்க, இந்தியா போன்ற பலம் வாய்ந்த அணியை நாம வீழ்த்தி இந்த இடத்துல தலை நிமிர வேண்டும் அப்படின்னு தான் போராடுவாங்க. ஆனா இந்திய வீரர்கள்லாம் அப்படி கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவனே கிடையாது. இன்னொருத்தன் திறமையை விட தான் திறமை பெருசுன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல விளையாடிட்டு இருக்காங்க. இப்படி போட்டிக்கு போட்டியா விளையாடும் போது வெற்றி ஈஸியா கிட்டிடும். ஏன்னா இந்த இடத்துல அடுத்தவங்களோட வெற்றி பெறணும்னு விளையாடல, ஒருத்தனை தாண்டி ஒரு டீமுக்குள்ளார நாம வெற்றி பெறணும் தான் ஒவ்வொருத்தரும் விளையாடும் போது தான் அவங்களுக்கு வாய்ப்பு அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல டிராப் ஆனா கூட அந்த வாய்ப்பு பறிபோகி அவர் ஆளே இல்லாம போயிடுவாங்க இந்திய அணியில. ஏன்னு கேட்டீங்கன்னா சூழல் அப்படி. பிசிசிஐயும் கோச்சரும் தேர்வு குழு அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அரசியலும் அந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்குது. நாம பொதுப்படையா இந்த டிவியில ஆடுற ஆட்டத்துல கண்டிப்பா பெருசா ஜொலிக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய ஆதரவு மூலமா நிலைச்சு நிக்க முடியும். அதன் அடிப்படையில இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் அணி பேட்டிங் ஆடும்போது 4 ரன் மட்டும் தான் அடிச்சாங்க. தொடக்கத்துல ஹார்திக் பாண்டியாவினுடைய ஓவர்ல 2வது ஓவர் வீச வந்தவர் பும்ரா. வந்த முதல் பந்திலேயே இந்த இடத்துல டன்சிட் டமீம் வந்து ஈஸியா கேட்ச் அவுட் ஆகி அவர் பெவிலியன் போயிட்டாரு. இந்த இடத்துல 3 ஓவரை வீசி பும்ரா பவர் பிளேக்குள்ளார 17 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருப்பாரு. அதே நீங்க பாகிஸ்தானோட பார்க்கும்போது 34 ரன் விட்டு கொடுத்திருப்பாரு. 4 ஓவருக்கு 45 அடிச்சிருப்பாங்க. உடனே விமர்சனம் எல்லாம் பும்ரா மேல எழுந்துச்சு. ஆனா அந்த விமர்சனத்தை எல்லாம் கடந்து வந்து இந்த இடத்துல 3 ஓவருக்கு 17 ரன் கொடுத்தவர் அடுத்த ஒரு ஓவருக்கு 1 ரன் மட்டும் தான் கொடுத்திருக்காரு. மொத்தமா 4 ஓவரை வீசி 18 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காரு. ஆனா இந்த இடத்துல ஹார்திக் பாண்டியா 14 ரன் பவர் பிளேக்குள்ளார 2 ஓவரை வீசி கொடுத்திருக்காரு. மிச்சம் 1 ஓவர் யார்ப்பா போட்டது, சுழல்ல கண்டிப்பா மாட்டிப்பாங்கன்னு நினைச்சா அந்த சுழல் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைச்சா அதன் அடிப்படையில் வருண் சக்கரவர்த்தி கிட்ட ஓவர் கொடுத்திருக்காங்க. ஆனா இவர் 3 பவுண்டரி கொடுத்து 13 ரன் விட்டு கொடுத்துட்டாரு. இதன் அடிப்படையில் 6 ஓவருக்குள்ளார 44 ரன் அடிச்சு 1 விக்கெட் மட்டும் விழுந்திருந்தாங்க பங்களாதேஷ் அணி. ஆனா இங்கிருந்து ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம் இந்திய அணியில. ஏன்னா இந்த இடத்துல மாயாஜால ஸ்பின்னரான குல்தீப் யாதவ் இருக்கிறாரு. கொம்பன் களம் இறங்கிட்டான்ற மாதிரி 7வது ஓவர்ல உள்ள வந்தாரு. பந்தை எடுத்து என்ன பண்ணாருன்னா ஒரு விக்கெட்டை கழட்டி கொடுத்துட்டாரு. 19 பாலுக்கு 21 அடிச்சிருந்த அசனை ஈஸியா விக்கெட் எடுத்து வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. அதே மாதிரி 10வது ஓவர்ல அக்சார் பட்டேலும் இருதாய விக்கெட் எடுத்துட்டு அவரையும் வீட்டுக்கு அனுப்பிட்டாரு. இப்படி 10 ஓவருக்குள்ளார 65 ரன்னுக்கு 3 விக்கெட் விழுந்தாச்சு பங்களாதேஷ் அணி. இப்ப 60 பாலுக்கு 104 ரன் அடிக்கணும்.
கியூல தாங்க. மீதி 4 ஓவருக்கு, அதாவது 10 ஓவர்ல 6 ஓவருக்கு 44 ஆச்சா, மீதி இருக்கக்கூடிய 4 ஓவருக்கு 24 பாலுக்கு 21 ரன் மட்டும் தான் விட்டு கொடுத்திருக்காங்க. எக்ஸ்பென்சிவா எந்த ஒரு பவுலருமே கொடுக்கல. அதே மாதிரி 10 ஓவருக்குள்ள வீசுனாங்க பாத்தீங்களா, பகுதி நேர பந்து வீச்சாளர் யாருமே கிடையாது, முழு நேர பந்து வீச்சாளர் தான். லைக் சிவம் துபே அந்த மாதிரியான நபர்கள்லாம் உள்ள எடுத்துட்டு வந்து பந்து வீசவே வைக்கல. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, நாம எப்படியாச்சும் இவங்களை சுருட்டி ஆகணும்னு சொல்லிட்டு தான் சிவம் துபேவையும் திலக் வர்மாவையும் கடைசி 2 ஓவர்ல கொடுத்தாங்க. இந்த 10வது ஓவர் இருந்து 18வது ஓவர் வரைக்கும் கட்டுப்பாட்டிலேயே வச்சிருந்தாங்க பங்களாதேஷ் அணியை, ஒருத்தரை தவிர அக்சார் பட்டேல் மட்டும் ரன்களை வாரி வழங்கி இருந்தார். இப்போ அசன் சைஃபும் இன்னொரு பக்கம் ஷமீம் ஹுசைன். இந்த அசன் சைஃப் தொடக்க ஆட்டத்தில் இருந்தே களத்துல இருக்கிறாரு. அவர் தான் நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு அதிரடியாவும் கூடவே ஆடிக்கிட்டு வராரு. 11th ஓவர்ல வருண் சக்கரவர்த்தி வீசின போது அந்த இடத்துல போல்ட் ஆகி இருப்பாரு லெக் ஸ்டம்பில் இந்த ஹுசைன், அதாவது ஷமீம் ஹுசைன். இவர் அவுட் ஆன உடனே சரி ஓகே இதுக்கப்புறம் மேட்ச் முடிய போகுதுன்னு தான் நினைச்சோம். அந்த 11th ஓவர்லயே முடிஞ்சு ஒரு பக்கம் 12th 13th எல்லாம் ஈஸியா விக்கெட் எடுத்துட்டு வீட்டுக்கு சீக்கிரமா அனுப்பிடுவாங்கன்னு நினைச்சா, அந்த இடத்துல 12வது ஓவர்லயும் 14வது ஓவர்லயும் அக்சார் பட்டேல் அவர்கள் 26 ரன் கொடுத்திருப்பாரு. மத்தபடி இந்த 13வது ஓவர்ல குல்தீப் யாதவ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே நடுவுல ஏற்படுத்தி இருப்பாரு. 13வது ஓவர் வருண் சக்கரவர்த்தி வீசின பந்துல ஈஸியா கைக்கே அடிச்சுட்டு இந்த சைஃப் அவர்கள் ஓடின ஓட்டத்தால கேப்டன், அதாவது தற்காலிக கேப்டனா இருந்த ஜாக்கர் அலியும் ஈஸியா ரன் அவுட் ஆகிட்டு அவரும் வெளியே போயிட்டாரு. 16வது ஓவர்ல நம்முடைய வருண் சக்கரவர்த்தியே மீண்டும் வந்தார். ஆனா நிறைய கேட்ச் டிராப்புங்க. இந்த சைஃபோடைய கேட்ச் கிட்டத்தட்ட 4 மிஸ் பண்ணி இருக்காங்க. அதுல வருண் சக்கரவர்த்தியே ஒரு பக்கம் சைஃபுதீன் வந்து தூக்கி அடிச்சிருப்பாரு, அதை சிவம் துபே விட்டுருப்பாரு, இன்னொரு பக்கம் சைஃப் அடிச்சிருப்பாரு, அதை கீப்பரான சாம்சனே விட்டுருப்பாரு. இப்படி விட்டு விளையாடி அந்த ஓவர்ல எப்படியோ ஒரு கேட்ச பிடிச்சிட்டாங்க. அதையும் வந்து அக்சார் பட்டேல் தான் பிடிச்சிருப்பாரு. ஆக மொத்தம் இந்த சைஃபோடைய 4 கேட்ச் டிராப் ஆகி கடைசியில யார்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டாருன்னா, ஒரு ஓவர் மட்டும் பேலன்ஸ் வச்சிருந்த பும்ரா கிட்ட வந்து சிக்கிக்கிட்டாரு. மொத்தமா சைஃப் அவர்கள் 51 பாலுக்கு 69 ரன் அடிச்சிருப்பாரு. 5 4 3 6 விளாசி. இவர் மட்டுமே கடைசி வரைக்கும் ஒரு போராட்டக்காரராகவே இருந்திருக்காரு. ஒருவேளை கூட ஒரு 2 பிளேயர் 30-40 அடிச்சிருந்தா கூட ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கும், ஓரளவுக்கு நெட்டி இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல விக்கெட் விழுந்து கொண்டே இருக்குது, ஒரு பக்கம் பறி போய்கிட்டே இருக்கும்போது இவரும் அதிரடியா ஆடிக்கிட்டே இருந்தா 27 பாலுக்கு 50 எல்லாம் வந்தது. சோ 25 ரன் மட்டும் தான் டிஃபரெண்ட், 30 பாலுக்குலாம் சம்திங் வந்தது. சோ இப்படி இருக்கும்போது இதை ஈஸியா அடிச்சிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் ஸ்ரீலங்காவிற்கு எதிராகவும் இருந்தது. ஆனா அந்த இடத்துல விக்கெட்டை பறி கொடுக்கல. இந்த இடத்துல ஸ்பின்னுக்கு எதிராக விக்கெட்டை நிறைய பறி கொடுத்துட்டாங்க. அதாவது 6 ஓவருக்குள்ளார 44 அடிச்சாங்க, அதே மாதிரி 10 ஓவருக்குள்ளார 65 அடிச்சாங்க. மீதம் இருக்கக்கூடிய கடைசி 10 ஓவர்ல 62 ரன் மட்டும் தான் அடிச்சிருக்காங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா 19.3 சம்திங் பால்லயே ஈஸியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. 127 ரன்னுக்கெல்லாம் திலக் வர்மா தான் கடைசி ஓவர் வீசினாரு. அதுக்கு முன்னாடி ஓவர் சிவம் துபே வீசினாரு. இப்படி எவ்வளவுதான் இவங்க வீசினாலும் மிச்சம் இருக்கக்கூடிய வீரர்கள், அதாவது இந்த இடத்துல குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, ஹார்திக் பாண்டியா, பும்ரா இவங்கெல்லாம் கட்டுக்கோப்புடன் வீசி இருக்கிறார்கள். அக்சார் பட்டேல் கூட 10 ஓவருக்கு முன்னாடி நல்லா தான் வீசினாரு. ஆனா இவங்க எல்லாம் எப்படி வீசினாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கணும்ல. குல்தீப் யாதவ் 4 ஓவர் வீசி 18 ரன் தான் கொடுத்திருப்பாரு. அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு வீரர் பும்ரா அவர்கள் 4 ஓவர் வீசி 18 ரன் தான் கொடுத்திருப்பாரு. குல்தீப் யாதவ் தான் அதிகபட்சமா 3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஆக மொத்தம் ஆசிய கோப்பை தொடர்ல அதிகபட்சமான விக்கெட்டை எடுத்தது 2வது இடத்துல யார் இருக்கிறாங்கன்னா குல்தீப் யாதவ் தான் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 31 விக்கெட் எடுத்திருக்காரு. ஆனா முதல் இடத்துல ஒருத்தர் இருப்பார்ல, ஸ்ரீலங்காவினுடைய மலிங்க அவர்கள் 33 விக்கெட் எடுத்து ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாரு. 3வது இடத்துல யார் இருக்கிறார்னா முத்தையா முரளிதரன் 30 விக்கெட்டோட அவர் அந்த பொசிஷன்ல இருக்கிறாரு. இருக்கக்கூடிய மேட்சுகள்ல குல்தீப் யாதவ் நல்லா விளையாடினார்னா கண்டிப்பா இந்த இடத்துல அவர் தான் முதல் இடத்துல இருப்பாரு. இனி அந்த இடத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இவருடைய சுழல்ல நிறைய பேர் சிக்கிக்கிறாங்க. அபுதாபி வேற சுழலுக்கு ஏற்ற ஒரு கிரவுண்டா ஆகிய காரணத்தினால கண்டிப்பா இனி நிறைய விக்கெட்டை எடுத்திருப்பாரு. ஏன்னா ரெண்டு போட்டி வேற இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவர் தான் முதல் இடத்துல இருக்க போறாரு. இந்தியாவினுடைய இந்த வெற்றி 41 ரன்கள் வித்தியாசத்துல பங்களாதேஷ் அணியை வீழ்த்தி இருக்கிறது. இதன் மூலமா ஃபைனலுக்கு ஸ்டெடியா போயிட்டு இந்திய அணி உட்கார்ந்துருச்சு. பங்களாதேஷுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்க போற போட்டி ஒரு நாக் அவுட் போட்டி தான். இதுல ஜெயிக்கிறவன் அப்படியே ஃபைனல் வருவான். அவ்வளவுதான், எந்த ஒரு மாற்றமே கிடையாது. கடைசியா ஃபைனலுக்கு இந்தியாவோட யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.